Hello students, இந்த லாஸ்ட்டு கிளிப் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ 2 வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டருக்குன்னா அந்த ட்ரையாங்குலரில் எப்போ அடிஷன் வரும். அடிஷன் வந்தால் அந்த ஆட் பண்ண போகிறோம் மேக்னிடியூட் என்ன வரும், டைரக்ஷன் என்ன வரும். அப்போ 2 வெக்டர் ட்ரையாங்குலர் லாவில் 2 வெக்டர் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டர் பி வெக்டர். அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்க முன்னாடி வெக்டர் ஆட் பண்ணுறது வந்து ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் பண்ண முடியாது, வெக்டர் அல்ஜிப்ரா தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்ஸில் எப்படி மேக்னிடியூடு டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது அந்த டாபிக். இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு 2 வெக்டார்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ்னால் என்ன டெஃபினேஷன். இஃப் 2 வெக்டார்ஸ் இஃப் யூ டேக் ஏ வெக்டார் பி வெக்டார், ஓகே, ஏ வெக்டார்னு எடுத்தால் என்ன இருக்கும், அதுக்கு ஒரு டெய்லு ஹெட் உண்டு. பி வெக்டார்னு எடுத்தால் அதுக்கு ஒரு டெய்ல் ஹெட் உண்டு. ஓகேங்களா. ஸோ ஏ வெக்டார்னு எடுத்தால் ஒரு டெய்ல் ஹெட் உண்டு, பி வெக்டார்னு எடுத்தால் ஒரு டெய்ல் ஹெட் உண்டு. எப்பவுமே ட்ரையாங்குலரில் ஃபார்ம் பண்ணும்பொழுது எப்படி ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ஏ வெக்டாரை நம்ம எடுத்துக்குவோம். ஏ வெக்டாருக்கு ஒரு டெய்ல் ஹெட் இருக்குது பாருங்கள், பி வெக்டாருக்கு ஒரு டெய்ல் ஹெட் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கு, ஏ வெக்டார் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டாரோட ஹெட்டோட பி வெக்டாரோட டெய்லை ஜாயின் பண்ணணும். ஏ வெக்டாரோட ஹெட்டை பி வெக்டார் டெய்லை ஜாயின் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்ஸ்னால் என்ன டெஃபினேஷன். The 2 vectors that you take are the sides of the triangle imagine taken in order, then its resultant should be lying along the closing side of the triangle taken in reverse order. முன்னாடி சொல்லிக்க 2 வெக்டார் எடுத்திங்கன்னா அதை டேக்கன் இன் ஆர்டர்னால் ஃபஸ்ட் வெக்டாரோட ஹெட்டு செகண்ட் வெக்டாரோட டெய்ல் அது ஜாயின் பண்ணிங்கன்னா அதை டேக்கன் ஆர்டர். ஓகேங்களா. அப்போ டேக்கன் ஆர்டரில் எடுத்ததுன்னா க்ளோசிங் சைடு போட்டிங்கன்னா அது எப்படி வரும், ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். அந்த ரிசல்டனுடைய ஹெட்டு வந்து செகண்ட் வெக்டாரோட ஹெட்டோட ஜாயிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் ஒரு வெக்டார் வரையும். ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் வரையும். இந்த ஏ வெக்டார் வரைஞ்சாச்சு, டெய்லு ஹெட்டு இருக்குது வரைஞ்சாச்சு, ரைட். அடுத்து என்ன ஜாயின் பண்ணணும், செகண்ட் சைடு அதாவது பி வெக்டார் ஜாயின் பண்ணணும். பி வெக்டார் டெய்ல் வந்து ஏ வெக்டாரோட ஹெட்டோட ஜாயிண்ட் ஆகிடுது. பி வெக்டாரோட டெய்ல் ஏ வெக்டாரோட ஹெட்டோட ஜாயிண்ட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் வெக்டார் ஹெட் ஷுட் ஜாயின் வித் செகண்ட் வெக்டார் டெய்ல். ஏ வெக்டார் பி வெக்டார் ஜாயின் வித் தீஸ் டூ ஆர் என்ன சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் taken in order. Taken in order, two sides of the triangle taken in order. Taken in order நாலே ஃபஸ்ட் வெக்டாரோட ஹெட்டு செகண்ட் வெக்டார் டெய்ல். அடுத்து பாருங்கள், ரிசல்ட் என்ன இருக்கும், க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்னால் 2 ஹெட்டும் ஜாயிண்ட் ஆகிறது ரிவர்ஸ் ஆர்டர். 2 ஹெட்டும் ஜாயிண்ட் ஆகிறது வந்து ரிவர்ஸ் ஆர்டர். புரியுதுங்களா. சரி, இப்போ ட்ரையாங்குலர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம், ஃபஸ்ட்டு இப்போ ஓஏ வெக்டாருங்கிறது ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஓ தான் ஆரிஜின், ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஏபி வெக்டாரை பி வெக்டார்னு எடுக்கிறோம். அப்போ ஓஏ ப்ளஸ் ஏபி என்ன வந்துடும், ஓபி வந்துடும். ஸோ ஓஏ ப்ளஸ் ஏபி என்ன வரும், ஓபி வரும். ஓஏக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஓபிக்கு வந்து பி. அப்போ ஏபிக்கு என்ன வச்சுக்கிறோம், ஆர்னு வச்சுக்கிறோம். சாரி, ஓபிக்கு வந்து ஆர்னு வச்சுக்கிறோம். ஓஏக்கு வந்து ஏ, ஏபிக்கு வந்து பி, ஓபிக்கு வந்து ஆர் வெக்டார் அப்படின்னு எடுத்துகிட்டு. அப்போ சின்ஸ் ஓஏ ஈக்குவல் டு ஏ, ஏபி ஈக்குவல் டு பி, ஓபின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆர் வெக்டார். அந்த ஆர் வெக்டார் தான் ரிசல்டன் வெக்டார்னு சொல்லுவோம். ஆர் வெக்டார் தான் என்ன சொல்லுவோம், ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சரி, அது ஓஏங்கிறது ஏ, ஏபிங்கிறது பி, ஓபிங்கிறது ஆர். இப்போ மேக்னிடியூடு பார்க்கணும். இப்போ இந்த மேக்னிடியூடு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, முதல் 2 வெக்டரை திருப்பி ட்ரையாங்குலர் டயக்ராம் பார்த்தாச்சு. இந்த ட்ரையாங்குலர் டயக்ராத்தில் திருப்பி வரைகிறோம். ஓஏக்கு ஏ வெக்டார்னு பேர் கொடுக்குறோம், ஏபிக்கு பி வெக்டார்னு பேர் கொடுக்குறோம். ஓகே, அந்த ஓபி முடிகிறதுக்கு ஆர் வெக்டார்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஓஏ எண்டு முடிகிற இடத்துலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுவோம். இது க்ளோசிங் சைடு முடிச்சிடறோம். க்ளோசிங் முடிச்சிச்சு ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுவோம். அந்த ஏபியில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிற இடத்துலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர், அது வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, டாட்டர் லைன், ப்ரொஜெக்ஷன் டாட்டர் லைன் சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ரொஜெக்ஷன் டாட்டர் லைனை பியிலேருந்து அந்த ஓஏ வெக்டார் இருக்குங்களா அதுக்கு நம்ம இது ஓ கொடுத்துட்டோம், இது ஏ கொடுத்துட்டோம், இது பி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த பியிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் டாட்டர் லைன் வந்து அந்த ஓஏ வெக்டாருக்கு பாட்டமுக்கு கொண்டு வரும். இது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆர் என்ன சொல்லுவாங்க, பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம். என்ன வச்சுக்கிறோம், என்னன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஓஏ ஏ வெக்டார், ஏபி பி வெக்டார், ஓபி வந்து ஆர் வெக்டார். இப்போ பியிலேருந்து
பிஎன் ப்ரொஜெக்ஷன் பர்பண்டிகுலர் வரைஞ்சிட்டோம். இப்போ ஏபி வந்து இந்த ஏஎன்னோட என்ன ஆங்கிளில் இருக்குது, தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்குது. அது ஒஏ வெக்டார் வந்து அந்த ஏபிங்கிற ஓபி வெக்டாரில் அந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் என்ன இன்க்ளைண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா தீட்டாங்கிற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. தீட்டாங்கிற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ OA = A வெக்டார், OB = B வெக்டார், AB = B வெக்டார், OB = R வெக்டார். இப்போ பிஎன்கிறது ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிட்டோம். OA OBயும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து தீட்டா. சரி, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிஎன் எடுத்துக்குவோம். ஏபிஎன் எடுக்கும்பொழுது அந்த ஏபிஎனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், காஸ் தீட்டா பார்க்குறோம். காஸ் தீட்டான்னு உங்களுக்கு தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டாங்கிறது ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ரைட், காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சரி, இப்போ இந்த தீட்டா பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட் யார், பிஎன். அப்போ பிஎன் தான் ஆப்போசிட், ஓபிபின்னு எழுதுகிறோம், ஓபிபின்னு எழுதுகிறோம். பிஎன்கிறதா இந்த தீட்டாக்கு ஆப்போசிட், அதனால் பிஎன் வந்து ஆப்போசிட் சைட். சரி, ஏபி பாருங்கள், தீட்டா ஒட்டிய பகுதி, சாரி ஏபி வந்து ஹைபாட்னியூஸ். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஏபிங்கிறது, அப்போ அது வந்து என்னது ஹைபாட்னியூஸ். இப்போ ஏஎன்னு பாருங்கள், அது அட்ஜசன்ட், ஏன்னா தீட்டா ஒட்டி இருக்கிறனால அட்ஜசன்ட், ஏஎன் வந்து அட்ஜசன்ட். இப்போ காஸ் தீட்டா பாருங்கள், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ அட்ஜசன்ட் என்ன வரும், ஏஎன், ஹைபாட்னியூஸ் என்ன வரும், ஏபி. ஸோ ஏஎன் பை ஏபி, ஏஎன் பை ஏபி. அந்த ஏபி வந்து நம்ம பி வெக்டார்னு எழுதிக்கிறோம். அப்போ ஏஎன் போது பி காஸ் தீட்டான்னு வந்துடும். காஸ் தீட்டா = ஏஎன் பை பின்னு வந்துடும், ஏஎன் பை ஏபி. இந்த ஏபிக்கு வந்து பின்னு வச்சுட்டோம். அப்போ ஏஎன் = பி காஸ் தீட்டா. சைன் தீட்டா பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் என்ன பாருங்கள், பிஎன். ஸோ பிஎன் பை ஹைபாட்னியூஸ் போடுறோம், ஹைபாட்னியூஸ் வந்து பி வெக்டார். அப்போ பிஎன் என்ன வரும், பி சைன் தீட்டா வரும். பிஎன் வந்து பி சைன் தீட்டா, பிஎன் வந்து பி சைன் தீட்டா. இப்போ ஏஎன் வந்து பி காஸ் தீட்டா, பிஎன் வந்து பி சைன் தீட்டா. புரியுதுங்களா? இப்போ மேக்னிடியூடுன்னு பார்க்கணுன்னா நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோம், பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். இப்போ ஓஎன்பிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஓஎன்பி ட்ரையாங்கிள். அந்த ஓஎன்பி ட்ரையாங்கிளில் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் இது ஹைபாட்னியூஸு, ஓபிங்கிறது ஹைபாட்னியூஸு, ஓபிங்கிறது ஹைபாட்னியூஸு, ஓஎன்கிறது அட்ஜசன்ட்டு, பிஎன்கிறது ஆப்போசிட். அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு ஓபி ஸ்கொயர்டு = ஆப்போசிட் ஸ்கொயர் பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎன் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் பிஎன் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஎன் ஸ்கொயர் தான் என்ன, ஓபி ஸ்கொயர். இப்போ இதில் ஓஎன்னு பார்த்தா ஓஏ ப்ளஸ் ஏஎன் எழுதலாமா, ஓஎன்னை வந்து ஓஏ ப்ளஸ் ஏஎன் எழுதலாம். ஏன், ஓஎன்னுங்கிறது ஓஏ ப்ளஸ் ஏஎன், அப்போ அதை ஹோல் ஸ்கொயர் போட்டுரும். ஓஎன் ஸ்கொயர் போல் ஓஏ ப்ளஸ் ஏஎன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஓபி ஸ்கொயர் = ஓஏ ப்ளஸ் ஏஎன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஓஏங்கிறது என்ன வரும் உங்களுக்கு, அது ஓபிங்கிறது ஆர், அப்போ ஆர் ஸ்கொயர் வரும். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் = ஓஏ ப்ளஸ் ஏஎன், ஓஏ வந்து ஏ ப்ளஸ் ஏஎன் என்ன வரும், ஏஎன் பார்த்தீங்கன்னா பி காஸ் தீட்டா வரும். ஸோ பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கு, பி என்ன கொடுத்துருக்கா. சரி, பி என்ன கொடுத்து என்ன, பி சைன் தீட்டா. அப்போ பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர், பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் = இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஏன்னா 2 × a × b காஸ் தீட்டா, 2 × a × b காஸ் தீட்டா ப்ளஸ் ஆல்ரெடி பி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது, பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது, சாரி. அப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இதில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறோம், பி ஸ்கொயர் காமனாக எடுக்கலாமா. அப்போ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வந்துடுமா அந்த டைம், பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, பி ஸ்கொயர் காமனாக எடுத்தால் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா வந்துடும், ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா வந்துடும். இந்த ஈக்குவேஷன் அப்படி மாறிடுது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் × காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ ஆர் ஸ்கொயர்டு = ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் × காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் என்ன 1. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் = ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா வந்துடுது. இப்போ இது ஆர் ஸ்கொயர்டு தான். நம்ம ஹைபாட்னியூஸ் என்ன பண்ணணும்,
ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இருக்குது, ஹைபாட்னஸ் ஸ்கொயர். அப்போ ஆர்னு போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் மேக்னிடியூடுன்னு பேர். இதுதான் என்னென்னு பேர்? மேக்னிடியூட். ஸோ magnitude of two vectors in triangle of addition. Magnitude of two vectors the triangle of addition. ஓகே, ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணால் ட்ரையாங்கிளில் அது மேக்னிடியூட் வந்து ஆர் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேங்களா? சரி, ஒரு வெக்டார்னா மேக்னிடியூடு பார்த்துட்டோம். இன்னும் என்ன இருக்கணும்? டைரக்ஷன் இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைபாட்னஸ் வந்து மேக்னிடியூட். இப்போ டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷனுங்கிறது என்ன பார்ப்போம் ஜென்ரலாக? ஸ்லோப்னால என்ன தீட்டா? டேன் தீட்டா. டேன் தீட்டான்னு பார்த்தா என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். இப்போ இந்த ஓபிஎன்கிற ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஆப்போசிட் என்ன? பிஎன், அட்ஜசன்ட் என்ன? ஓகே, ஏஎன். அப்போ டேன் ஆல்ஃபான்னு பார்க்கணும். ஆல்ஃபாங்கிறது என்னென்னா எனி ஒன் வெக்டாருக்கும் ரிசல்டன்ட்டு கிடையாது. எனி ஒன் வெக்டார் ஓஏ வெக்டாருக்கும் ஓபி ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் இடையில தான் ஆல்ஃபா. அப்போ டேன் ஆல்ஃபான்னு பார்க்கும்போது ஓபிஎன்கிற ட்ரையாங்கிளில் ஓபிங்கிறது ஹைபாட்னியூஸ், பிஎன்கிறது ஆப்போசிட், ஓஎன்கிறது என்ன வரும்? அட்ஜசன்ட். ஓஎன்கிறது அட்ஜசன்ட். அப்போ பிஎன் பை ஓஏ ப்ளஸ் ஏஎன் வந்துடும். பிஎன் பை ஓஎன் வரும். இந்த ஓஎன் ஏஎன் ஓஏ ப்ளஸ் ஏஎன் எழுதணும். இப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிஎனுக்கு என்ன வரும் ஃபார்முலா? பி சைன் தீட்டா டிவைட் பை ஓஏக்கு ஏ ப்ளஸ் ஏஎனுக்கு பி காஸ் தீட்டா. ஸோ பிக்கு சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா வந்துடுது. இதுதான் வந்து டேன் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வந்துடும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா, ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபா வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா வந்துடுது. ஓகேங்களா? சரி, இதுதான் டைரக்ஷன்ஸ்.